வணக்கம். உங்கள் எஸ் ராமசிவனேசன். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஏன் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்விகளாக இருக்கும். நடைமுறை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில எழுத்துக்கள் வந்து பழங்காலத்தில் சொல்லப்படுது ஜோதிட முறைப்படி. உதாரணமாக மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா மா, மீ, மு, மே, இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கணுன்றது ஒரு பழைய ஒரு மரபு. நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு எழுத்து மட்டுமே முழு பெயர் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த எண் உங்களுக்கு பொருந்தினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு எழுத்துன்றது பேர் இல்லையே. இப்போ மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் தான், அதோட முடிவு வரையா இருக்கலாம், அதோட எண்ணிக்கை மாறும். அதே போல் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, இப்போ ஆனா, ஈனா, ஊனா, ஏனால வைக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு மரபு. ஆனால் அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிதா அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பேர், அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 17, நியூமராலஜியில் 8ன்னு வந்துடும். அப்போ பொருந்தாது. அப்போ அந்த மரபு ரீதியாக வைக்கிறது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை தருதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, இந்த நட்சத்திரப்படி வைக்கிறதே பெயர் ராசி பார்க்கறதுக்காக ஜோதிடர்களின் வசதிக்காக வைக்கப்பட்ட ஒரு முறை. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்ம ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துடுறீங்க. அப்போ அது ஜாதகம் பார்க்கறதுக்காக மட்டுமே நம்ம பேர் அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விரும்புனா அந்த எழுத்து வர்ற மாதிரியும் சேர்த்து நியூமராலஜி படியும் வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ உதாரணமாக ஒரு குழந்தை வந்து 1ஆம் தேதி பிறக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோட கூட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு எடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து 1ல் பேர் வைக்கலாம், 3ல் பேர் வைக்கலாம், 9ல் பேர் அமைக்கலாம், அந்த டோட்டல் நம்பர் 5ல் பேர் வைக்கலாம். அதுனா முதல் எண் 1 கூட்டு எண் 5 அப்படின்னா சில பேருக்கு புரியாது. உதாரணமாக தேதி, மாதம், வருடம் அதெல்லாம் கூட்டி வர்றதான் விதியன், கூட்டு எண் சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உடல் எண் அப்படின்னு சொல்கிறது, கார்பரல் நம்பர். உதாரணமாக 1, 10, 19, 28 அதப்புறம் சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்து 1ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கூட்டு எண் அந்த தேதி, மாதம், வருடம் கூட்டி 5 வரும்போது இந்த 1, 5க்கு நம்ம 1, 3, 5, 9ல் பெயர் அமைக்கலாம். ஆனால் இதில் எந்த எண் வலிமைன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1ஆம் தேதி பிறந்ததுக்காகவே ஒரு குழந்தைக்கு வந்து 1 வந்து சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கிற முடியாது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 37 மிகச்சிறந்த எண். நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37ல் தான் இருக்காங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அரசியல், அரசாங்கத்தில் வந்து தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள்லாம் 37ல் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் முதல்வர் எம் கருணாநிதி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து 37, 37 தான். ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் துறையிலிருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு நாட்டோட தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களோட பேர் 37 தான். ஆனால் இதே 37 உள்ள பெயர் எண்ணிக்கையில் உடையவங்க நிறைய பார்த்தீங்கன்னா பாய்லர் பக்கத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. உஷ்ணத்துக்கு பக்கத்தில், ஹீட்டுக்கு பக்கத்தில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலவாசல், சேம்பர் அந்த மாதிரி இதில் நெருப்புக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பொதுவாக இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டீ மாஸ்டராகவும் வடை போடுறவங்களாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 37 தான் இருக்குது. அப்போ ஏன் இவங்களை வந்து அந்த 37 எண் உயர்த்தலை அப்படின்ற கேள்வி அங்கே எழணும். அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இவங்களுக்கு வந்து ஜாதகத்திலேயோ சோடியாக் சிஸ்டத்துலேயோ அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க விரல் நுனியில் உள்ள ரேகையிலையோ சூரியன் வந்து மிக மிக பலவீனமாக இருக்குது. அப்போ பலவீனமாக இருந்து ஒருத்தருடைய பெயர் 1ஆம் நம்பரில் இருந்தால் அவங்கள நெருப்பு பக்கத்துலையும் உஷ்ணமான இடத்துக்கு பக்கத்துலையும் அவங்க போய் உட்கார வச்சிருது. இதே நிலைமையில் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சோடியாக் சிஸ்டத்தில் ரிட்ஜஸில் வந்து சூரியன் வலிமையாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போகுது. அவங்க தான் அரசியலில், அரசாங்கத்தில் தலைமை பொறுப்புகளுக்கு வர்றாங்க. அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் அமைக்கும் போது எந்த கிரகம் வலிமையாக உள்ளதுன்னு அனலைஸ் பண்ணணும். அப்போ வலிமையை தெரிந்து கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி. 1 ஜாதகம். ஜாதகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கணிதம். நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் பார்க்குறோம். ப்ரிடிக்ஷன்ஸுக்கு பெஸ்ட் பலன்கள் பார்த்து கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நிராயண முறைன்றது நம்ம ரொம்ப 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 உகந்தது. அப்போ அதை அனலைஸ் பண்ணலாம். என்ன லக்னம், பிறந்தப்போ உள்ள கிரக அமைப்பு என்ன, அந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்குது, அதோட வலிமை என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியாக் சிஸ்டம், சூரிய கணிதம். இன்றைக்கி வந்து ஃபாரினில் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோடியாக் சிஸ்டம் தான். நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிண்டில் பார்த்தீங்கன்னா சோடியாக் சைன்னு போட்டிருப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்லேருந்து பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் அப்படின்னு வரும். உதாரணமாக மார்ச் 21லேருந்து மார்ச் 22லேருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் பிறந்தவங்க ஏரிஸ், மேசம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனால் அதுலேயே நுட்பமாக இன்னும் உள்ளே போய் அவங்க எத்தனாவது டிகிரியில் பிறந்திருக்காங்க, அந்த டிகிரியில் பிறந்தால் எந்தெந்த கிரகங்கள் அவங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படும் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த 2 சிஸ்டத்தையும் பேபிக்கு பார்க்கணும். இப்போ பிறந்த குழந்தைக்கு ஜாதகம்,
சோடியாக் சிஸ்டம். இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சூரியன் நல்லா இருந்து 1ஆம் நம்பரில் பேர் வச்சோம்னா அவங்க வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போகும்.